when truth becomes alive, சத்தியம் உயிர்வடையும் போது, உண்மை நிஜமாகும்போது, உண்மைக்கு உயிர் வரும்போது என்ன ஆகும்? அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சீடில் எழுதியிருக்கோம், வாய்மையே வெல்லும் அப்படின்னு, இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்குது, என்னது அது முழுவது, என்னது, தர்மத்தின் வாழ்வதனை சூது வெல்லும். அதான் உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும், ஆனால் ரொம்ப லேட்டாக ஜெயிக்கும். போலியானவர்களும் பொய் சொல்கிறவங்கள தான் அதிகமாக ஜெயிப்பாங்க. இன் பைபிள் டைம்ஸ் scribes' work was to examine the law and discover its teachings. ஆரம்ப காலத்தில், இப்போ வேதாகம காலங்களிலே ஒரு போதகர் இருக்காருன்னு வச்சுக்க. அப்போ எப்படி இருப்பாங்க? போதகர்னால் சாமியார் மாதிரி இருப்பாங்க. அரிஸ்டாட்டில், கான்ஸ்டான்டினோபிள், அப்புறம் சாக்ரட்டிஸ், இவங்களாம் இருந்தாங்களே. அவங்களாம் என்னன்னா தத்துவ ஞானிகள். அவங்க மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிற சட்ட திட்டங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ளபடியே என்ன தான் சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ திருக்குறள் எழுதியிருக்குல்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு பொருள் உரைன்னு ஒன்று எழுதுவாங்க. அதை பற்றி அதுக்கு அடுத்து வரவங்க வியாக்கியானம் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு போதகர் ஒருவருடைய வேலை என்னென்னா, சட்டத்திட்டங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் பொதுமக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்வது. ரிமெம்பர் தட் த ஸ்கிரைப்ஸ் பிகேன் அஸ் அ வெரி நோபல் குரூப். ஆகவே அந்த சட்டத்திட்டங்களை பற்றி பேசி பேசி அவங்களை அதை கடைபிடிக்கிறவர்களாக இருந்து மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா தெளிவாக சொல்கிறாருங்க இவர், அதனால் ரொம்ப நல்லவராக இருப்பார் அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமைக்குரிய கனப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வந்துட்டாங்க எல்லோரும். இப்போ நம்மக்கே ஒரு போதகர் நல்லதை சொல்கிறாருன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஆஹா, ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை நினைப்போம். அவர் சொல்கிறது மட்டும்தான் அதை பற்றி சொல்கிறாரு, அவருடைய பர்சனலாக என்னன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி தெரியாதனால மக்கள் அந்த காலத்தில் அவங்கள ரொம்ப அதிகமாக மதித்தாங்க. தி டிவோட்டட் தெம்செல்ஸ் டு த ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் த லா. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த சட்டத்திட்டங்களை பற்றியே பேசி பேசி அந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. இன்றைக்கி போலீஸ்காரங்க அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க? இது சட்டப்படி குற்றம், இது இப்படி செய்யக்கூடாது, இது இப்படி செய்யக்கூடாது, இது நேராக போகணும், இப்படியே சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இந்த 2 பேருக்கு மேலே வண்டியில் போகக்கூடாது, சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், 2 பேருக்கு மேலே போகக்கூடாது. ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் போகிறதுக்கு வழியே இல்லை, ஆளே இல்லை, ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, 5 பேர் போயாகணும். அந்த காட்டிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு இருட்டுறதுக்கு முன்னாடி போகணும். 2 பேருக்கு போகிறதுக்கு மேலே சட்டப்படி குற்றம். அப்போ என்ன பண்ணுவாங்க? போகலாமா 5 பேர்? வேறு வழி இல்லை. அதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, பொய்மையும் வாய்மை இடைத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில இடங்களில் பலருக்கு நன்மை பயக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல கூட நீங்கள் பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, முன்னெல்லாம் சனிக்கிழமை தான். ஓய்வு நாளில் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏழை ஒருவன் இருந்தால் நமக்கு சாப்பாடு போடுறது ஞாயிற்றுக்கிழமை போடக்கூடாது, அதை வேறு நாளில் போய் வச்சுக்கோங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமையில் தான் பண்ணணுமா? இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் என்ன பண்ணார்? ஒரு முடமான ஒருத்தனை குணப்படுத்தினார். கண் பார்வை இல்லாத ஒருவனுக்கு பார்வை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாளில் கொடுத்தார். உடனே எல்லோரும் கூடி ஏன் இப்படி அநியாயம் பண்ணி தொலைக்கிறீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு மற்ற 7 நாள் இல்லையாயா, அன்றைக்கி குணமாகிக்கிற வேண்டியதானே, ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த ஆள்கிட்ட போய் குணமாகணுமா அப்படின்னு பரிசேயர்கள்லாம் சண்டை போடுறாங்க. அப்போ இயேசு சொன்னார், என்னங்க இப்படி, சரி உங்கள் வீட்டில் இருக்கிற மாடு ஆடு குழிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா தூக்கி விட மாட்டிங்களா? என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா பேசாமல் இருக்கான். ஒரு மாடு குழிக்குள்ளே வந்துச்சுன்னா உடனே ஓடி போய் அதை காப்பாற்றி வெளியில் விடுறான். ஒரு ஆடு குழிக்குள்ளே வந்துச்சுன்னா அதை போய் காப்பாற்றி அதுக்கு தண்ணி வைக்கிறான். ஆனால் மனுஷனுக்கு நல்லது செய்யக்கூடாது. இப்படி அவங்க அந்த சட்ட திட்டங்களிலே மூழ்கி இருந்தார்கள். They devoted themselves to the protection and preservation of the law. But sad to say, the scribes
degenerated into an unspiritual clique and were more interested in protecting dead tradition than teaching living truth. ஆனால் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த செத்துப்போன சட்ட திட்டங்களை பிடித்தே அலைந்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் யூதர்களும் முஸ்லீம்களும் சுன்னத் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப குறியாக இருந்தாங்க. பவுலுக்கும் பேதருக்கும் நடுவில் பெரிய பிரச்சனை வந்தது காரணமே, அம்மா ஆண்டவருக்காக சுன்னத்து பண்ணதில் என்ன தப்பு? இயேசு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறோம். இயேசுக்கே விருத்த சேதனம் பண்ணாங்களா, சுன்னத் பண்ணாங்களா? அப்புறம் நம்ம பண்ணான்னா கிறிஸ்தவனா நீங்கள் மாறணுன்னா சுன்னத் பண்ணணும். நீங்கள் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசு உபவாசம் பண்ணலையா? அது மாதிரி நீங்கள் உபவாசம் பண்ணணும். எப்படி உபவாசம் பண்ணுறது? இந்த இதில் கூட ஒரு சின்ன வீடியோவில் கூட சொன்னேன். ஓ யோக்கியது தெரியாதா ஐயா? எதுக்கு உபவாச ஜபத்துக்கு வரான் தெரியுமா? இது டெய் மத்தியானம் திங்கிறதுக்குனே வரான் ஐயா. நம்ம சர்ச்சில் உபவாச ஜபம் சனிக்கிழமை நடக்கும். உபவாசம் ஜபம் முடிஞ்சவுடனே விருந்து இருக்கும். எப்போ உபவாசம் இருந்தீங்க ஐயா கேளுங்க. அது காலையில் உபவாசம் இருந்துட்டு தானே வரோம். காலையிலே 4 இட்லி தின்னுபிட்டு தானே வரோம். அப்புறம் மதியானமும் உபவாச ஜபம் இருந்த பிறகு மத்தியானமாக அப்போ 1 மணிக்கு சாப்பிட்டுப்புறோம். அப்புறம் என்ன உபவாசம்? 40 நாள் நம்ம இப்போ லெந்து காலம் வரப்போகுது. இந்த மார்ச் மாதம் வந்துடுச்சுல, லென்ட் டேஸ். இப்போ என்ன பண்ணுவாங்க? இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். 40 நாள் அப்படி சோகமாக பாடுவாங்க. 40 நாள் 40 என்னையா செஞ்சேன்? உபவாசம் இருந்தார். உடனே கறி சாப்பிட மாட்டோம். இயேசுக்காக நாங்கள் கறி சாப்பிட மாட்டாங்க. 40 நாள் கறி சாப்பிடாமல் இருந்து இயேசுக்காக இருப்பாங்க. அதேமாதிரி ரம்ஜான் பண்டிகையில் பார்த்திங்கன்னா ரம்ஜான் மாதம் முழுமைக்கும் அவங்க நோன்பு இருப்பாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. சாதாரண 11 மாதங்களில் செலவாகிற வீட்டு சாமான்களை விட ரம்ஜான் மாதத்தில் 3 மடங்கு அதிகமாக செலவாகும். அது ஏன்னா பசியாக இருக்க முடிஞ்சு நைட்டு பூரா கண்ணாமண்ணான்னு சாப்பிட்றாங்க. இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாங்க. மனிதர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுகிறார்களே ஒழிய இரக்கத்தையும் கருணையும் மறந்து போகிறார்கள். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் சேட் டு சே, த scribes degenerated into an unspiritual clique and were more interested in protecting dead tradition than teaching living truth. உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். ஒருத்தருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க மனசு இறங்காது. Jesus accused them of putting the people under spiritual bondage, not liberty. எல்லாம் ஓடியாருவான். நீ செய்கிறது இயேசு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நீ சரி தப்பு. இயேசு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? அது என்ன சொன்னார் தெரியுமா? இது என்ன சொன்னா? நிறையா ஓடியாருவான். குற்றம் சுமத்துவதற்கும் மக்களை கட்டி போடுவதற்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க, நீ என்ன பாவம் செஞ்சேன்னு கேளு. நீ துன்மார்க்கம் செய்யலைனா, அசுத்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கலைனா உனக்கு இந்த நோய் வந்திருக்காது. போ, பாவத்தின் பலன் நரகம். நீ செய்த குற்றத்துக்கு அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். பரிசுத்தவான் குஞ்சுகள் வரிசையாக வருவோம். ஒருவரை குற்றம் சுமத்துவதிலே குறியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவ அப்படியே பரபரப்பாக முடியாறானோ, இந்த பொம்பளை நாங்கள் பிடிச்சிட்டோம் சாமி, மோசமான பொம்பளை, என்ன சொல்லுங்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளையை தானே, போட்டு தள்ளிட்டா அப்படின்னு. இயேசு என்ன சொன்னார்? குற்றம் செய்தவன் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் போட்டு தள்ளுறா அப்படின்னு நான் சொன்னார். உலக நீதி வேறு, இறைவனின் நீதி வேறு. அவங்களுடைய சூழல் அவனுக்கு தெரியுமா? நீ யோக்கியமானவனா யோசனை பண்ணிப்பார். அதை கேட்குறேன். இயேசு அதைத்தான் சொல்கிறார். ஏயா, மனிதர்களை விடுதலை ஆக்குங்கள், மறுபடியும் அடிமையாக்குனே ஆக்காதே. நேற்று தான் பாபு சொன்னார், நான் பணமாகவே வாழணும்னு ஒரு போதகர் சொன்னார். பணமாக எதுக்கு வாழணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்த நீங்கள் இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்காக உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் இனி மரித்தவர்கள் அல்ல. முன்பு நாம் பாவத்திற்கு மரித்திருந்தோம், இப்பொழுது நாம் நீதிக்காக பிழைத்திருக்கிறோம். பணமாகவே கிடக்கும். அதை சொல்கிறாங்கள்ல, ஒரு கிறிஸ்துவ வீட்டுக்குள்ளே போக முடியலன்னா அங்கே செத்த பணம் இருக்குது. செத்த பணம் இருக்கிற வீட்டுக்கு யார் போவா? தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே போதித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் த ஸ்கிரைப்ஸ் இப்படியே தான் சொன்னாங்க. தவறான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றுவது. எதுக்கு நான் பணமாக இருக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு நான் இருக்கேன். என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை செயல்படுகிற
உயிருள்ள ஜீவனுள்ள ஆட்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயம் வந்துருச்சு. இந்த விஷயத்தில் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்க ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜுக்குள்ளே கொண்டு வந்தோம், மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்தோம். இன்றைக்கி ஒனேசிமு, அது எனக்கு புதுசாக இருந்தது. ஒனேசிமு அடிமையை பவுல் விடுதலையாக்கி இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, எனக்கே அவன் மகனாக இருந்தால் பிலோமோனாகிய உனக்கு அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கணும். நீ விசுவாசிகள் இடத்திலே காண்பிக்கிற அன்பையும் பற்றையும் எனக்கு தெரியும். அவனை நல்லவனாக பார்த்துக்கோ. அவன் உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் போயிருந்தான்லாம், எதுக்கு போயிருந்தான்னு கேட்டால் தப்பாக போலப்பா, நல்ல விஷயத்துக்காக தான் போயிருந்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆதரவாக எழுதுகிறார். நீங்கள் ஒரு காலம் யாருக்கும் அடிமையானவர்கள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் எப்படி உயிருள்ளவராக இருக்கிறாரோ நீங்களும் உயிருள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. அப்போ தேவன் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் என்னத்தையெல்லாம் செய்கிறாரோ அதை நீங்களும் செய்ய முடியும். நீங்கள் பிணமாக, சார் எங்கே சார், அவங்க கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் தகராறு வந்துருச்சு. அதிலிருந்து 10 வருஷமாக அவர் நடைப்பிணமாகவே வந்துட்டுருக்கார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷம் நடைப்பிணம், பிணமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான்னு என்ன அர்த்தம்? எதுவுமே கண்டுக்க மாட்டார் சார், என்ன சொன்னாலும் அப்படியே போய்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி நாம் இல்லை. They so revered the past that they ignored God's lessons in the present. அவர்கள் அந்த கடந்த கால கொள்கை கோட்பாடுகளிலேயே நிலைத்திருக்கிறார்கள் ஒழிய தற்போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களை மறந்துவிட்டார்கள். Instead of opening doors for sinners to be saved, they closed them. பாவிகள் மனம் திரும்புவதற்கும் ரட்சிப்படைவதற்குமான கதவுகளை திறப்பதற்கு பதிலாக அதை மூடிவிட்டார்கள். அதான் இன்றைக்கி நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த இவர் தேவராஜ் இவரெல்லாம் வந்திருந்தாங்களே, அமலன்லாம். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமாம், உண்மைதான். ஏன் அதோட நிப்பாட்டிக்கிற? அடுத்து என்ன போட்டிருக்கு? தேவனுடைய கிருபை வருமோ நித்திய ஜீவன், இல்லையா? அப்போ பாவிகள் மனம் திரும்புவதற்கும் ரட்சிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், கதவை பூட்டுவதற்கல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம்னு ஊருக்கே தெரியும். ஆனால் அந்த பாவத்தின் மரணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு ரத்தத்தை கொடுத்தார். அதுதான் உண்மை. அப்போ அதுக்கு தானே அவர் வந்திருக்காரு. அதை ஏன் மறைக்கிற? இதே மாதிரி தான் அந்த காலத்தில் ஸ்கிரைப்ஸ் என்ன பண்ணாங்க? இன்ஸ்டெட் ஆஃப் ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் சின்னர்ஸ் டு பி சேவ்ட், தே க்ளோஸ்ட் them. They became blind leaders of blind. அதான் இயேசு சொன்னார், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராகவே இருக்கிறீங்களா ஐயா. குருடருக்கு பார்வையில் அப்போ என்ன சொல்கிறாரு? பார்வையற்றவர்களுக்கு பார்வையற்றவன் ஒருவன் எப்படி வழிகாட்ட முடியும்? முன்னா பார்வையற்றவர்களுக்கு ஒரு நாய் வச்சுருப்பாங்க, கைட் ஆகும், அதுதான் வழிகாட்டிட்டு போகும். அது பின்னாடியே இவங்க போவாங்க. அந்த ஒரு நயன்தாரா கூட ஒரு படத்தில் அந்த இதாகிடும்ல ரயில், அது மாதிரி தான். அப்போ இயேசு சொல்கிறார், பார்வையற்றவருக்கு பார்வையற்றவரே வழிகாட்டினால் அவர்கள் இருவரும் போய் குழியிலே விழுந்து விடுவார்கள் அல்லவா? அப்படி இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்ஸ்டெட் ஆஃப் ஓப்பனிங் டோர்ஸ் ஃபார் சின்னர்ஸ் டு பி சேவ்ட், தே க்ளோஸ்ட் them. They became blind leaders of blind. பழைய ஏற்பாட்டை படித்து கொண்டு வெறி கொண்டவர்களாக போதிக்கிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து போதிக்கிறார்கள், அவருடைய அன்பை குறித்து போதிப்பதே இல்லை. ஏன்னா இவர்களும் அந்த அன்பை உணரவே இல்லை என்பது தான். பிகாஸ் they had not become disciples. அவர்கள் சீடர்களாக ஆகவே இல்லை. இயேசுவின் சீடர்களாக ஆகும். இயேசுவின் சீடர்களான பேதுரு என்ன பண்ணான்? கத்தியை ஒரே போட்டான் காதோடு சேர்த்து. அந்த நேரத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? நோ, இதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம், பாடுகளை அனுபவிப்பதற்காக தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி சங்கீதம் 69 எடுத்து பாருங்களேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனும் பரதேசியும் ஆனேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சங்கீதத்தில். தாவீது ராஜா அனுபவிக்காத ஒன்றை நம்ம பெருசாலாம் அனுபவிக்கலை, ஏற்கனவே அனுபவிச்சதை தான் அனுபவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை முன்னாடியே சொல்லிட்டார், என்ன நடக்குது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். 69ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு முன்பாக போய் தான் முழங்கால் போட்டு நிற்கிறானா. ஆண்டவர் தான் சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் நமக்கு எதிரி. எப்படி?
நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இயேசுவை தொழுது கொள்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களுக்கே எதிரியாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். தவிக்குதுன்னு சொல்கிறேன், கசப்பான தண்ணியை கொடுத்தாங்க. அப்படியே ப்ராக்டிக்கலாக இயேசுனுடைய வாழ்க்கையிலே செய்தார்கள். சிலுவையிலே தொங்க விட்டுட்டு தாகமாக இருக்கிறேன் என்றார், காடியை கொடுத்தார்கள். நியாயமாக செயல்படுகிற எல்லாருக்கும் இதைத்தான் செய்வார்கள். பச்சை மரத்திற்கே இதை செய்தார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் இயேசு கேட்டார். அதே பாரம்பரியத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் காண்பிக்கவே மாட்டார்கள். எவ்ரி ஸ்கிரைப் ஷுட் பிகம் a disciple, a person who follows the Lord and puts his truth into practice. ஒவ்வொரு போதகனும் இயேசுவனுடைய சீடனாகவே ஆக வேண்டும். ஆகி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை பின்பற்றுகிறவனாக வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னதை, அவர் சொன்ன உண்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவனாக வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் உண்மை ஜீவன் உயிருமாயிருக்கிறேன். உயிர் இல்லாத பிணமாக வாழ்ந்து கொண்டு உண்மை இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டு என்ன புண்ணியம்? உண்மையும் இல்லை, உயிரும் இல்லை, அப்புறம் என்னையா இருக்க நீங்கள்? உங்களுக்கு வழியும் இல்லை. அதுதான் பிரச்சனை. The truth becomes alive to us when we live it, and in the process we learn more truth. சத்தியம் உயிராகும்போது நாம் அதிலே வாழ ஆரம்பிக்கிறோம். அதிலே நாம் வாழ ஆரம்பிக்கும்போது அதிகமான உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம். A desperate need exists today for a balance between theory and practice, learning and living, the school room and the marketplace. இன்றைக்கி காலேஜில் நிறைய பேர் படித்து வெளியில் வரோம். இன்ஜினியரிங், பிடெக், எம்டெக், எம்காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்டர்வியூக்கு எடுத்தால் கீபோர்டை தொடவே தெரியல. 7ஆம் கிளாஸ் பையன் கீபோர்டை போட்டு படப்படம் நடிச்சுக்கிட்டு இருக்கான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான், என்னென்னமோ செய்கிறான். ஆனால் காலேஜ் முடித்து மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்து டெக்னாலஜி முடித்தவனுக்கு அறிவே இல்லை. அதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு இருக்குது. அது இந்த பக்கம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அது எகனை மோகனே இருக்காது, எதுகை மோகனே. எதுகை மோகனை இருந்தால் தான் கரெக்ட். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது, கூட்டுன்னா கறி கூட்டு. அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உதவாது. பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிறத வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி பார்க்கணும். பாடப்புஸ்தகத்தில் எதுக்கு இதை போட்டிருக்கு? நீங்கள் படிப்பது எல்லாமே வாழ்க்கைக்கானது தான். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எக்ஸாமினேஷனுக்காக படிக்கிறோன்னு நினச்சி படிக்கிறாங்க. அப்போது உண்மை எப்பொழுது உயிராகிறது என்றால் அதை நாம் பயிற்சி செய்யும்போது, தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது அநேக உண்மைகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் நமக்கு தேவையான ஒரு தேவை என்னென்னா பேலன்ஸ், தியரி அண்ட் ப்ராக்டிஸ். பைபிளில் நிறைய கோட்பாடுகள் போட்டிருக்கு. அதையெல்லாம் எப்படி நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வர்றீங்க? லேர்னிங் அண்ட் லிவிங், நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிறோமா? எல்லாம் இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல, ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கும் எனக்கும் என்ன. அதான் இயேசு சொன்னார், எப்பா ஊழியக்காரெல்லாம் இருப்பான், அவன் சொல்கிறதபடி மட்டும் செய்கிறபடி பார்த்து செஞ்சிடாது, அத்தனையும் ப்ராடு பயிலுவன்னு சொல்லி சொன்னார். நிறைய பேர் அதை தான் சிலர் தங்களுடைய இயேசுவை பற்றி சொல்வதை தங்களுடைய பிழைப்பாகவே இருக்கிறார். அதனால ஏதாவது வருமானம் கிடைக்குமான்னு பார்த்து இருக்கிறாங்க. ரொம்ப சோகமான விஷயம். அந்த ஸ்கூல் ரூம் அந்த மார்க்கெட் பிளேஸ். பள்ளிக்கூடத்தில் ஒரு விற்பனையை பற்றி மார்க்கெட்டிங் பற்றி எம்பிஏல படிக்கிறான். மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் தெரியும் சந்தி சிரிக்கிறது. அங்கே நீ கற்றுக்கொண்ட எதையுமே இங்கே அப்ளை பண்ண முடியாது. அது ஒரு மாடல் தியரி தான். இங்கே உனக்கு ஏற்றபடி மாற்றினா தான் மார்க்கெட்டில் நீ சர்வே பண்ண முடியும். Jesus taught his disciples by precepts and by practice. இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் எப்படி சொன்னார்னா ஊமைகளாக சொல்லிக் கொடுத்தார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நிலத்தை பண்படுத்தினானா, நிலம் பண்பட்டு இருக்கிறதா, அந்த நிலத்தில் முள் இருக்கிறதா,
அந்த நிலத்தில் கற்பாறைகள் இருக்கிறதா? கற்பாறையான இருதயம் உள்ள ஒருவனிடத்திலே எவ்வளவு இரக்கமும் கருணையும் இல்லாத கற்பாறை போல் இறுகி போன இருதயம் உள்ள ஒரு இடத்தில் என்ன வசனத்தை சொன்னாலும் இறங்காது. இயேசு சொன்னார், ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாரு. இப்படி தான் அவங்கள விட்டு நீங்கள் விலகிருங்க. ஒரு முறை 2 முறை தான்ப்பா சொல்ல முடியும், அதுக்கப்புறம் விலகிருப்பா. நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போராஜா. உனக்கு நான் உலகத்தின் முடிவு புரிந்த முன்னோடு கூட நான் அடிக்கிறேன். ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக்கிறேன். There was a balance between objective truth and subjective experience. பைபிளில் நம்ம படிக்கும்போது ஒரு உண்மை இருக்கும், அதை பயிற்சி செய்யும்போது என்ன உண்மை வருகிறது? இப்போ பாருங்கள், நேற்று அதான் உனக்கு டென்னிஸ் இருந்தானா பாபன்னு கதை சொன்னாரா? யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள்லாம் அவனை அடித்து அவனை கொண்டு எகிப்தில் விட்டுட்டாங்களாம். அதுக்கு யோசேப்பு பழி வாங்கலையாம். யோசேப்பு பழி வாங்கினானா பழி வாங்கலையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. யோசேப்போட காலில் அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் எப்போ போய் விழுந்தானோ? யோசேப்பு என்ன பண்ணான்? எல்லாருக்கும் தானியம் கொடுத்துட்டு ஒரு வேலை பண்ணான்ல. செம்பை தூக்கி கலசத்தை தூக்கி சாக்கு முட்டைகளை வச்சுருவான். பின்னாடியே இராணுவ வீரர்கள் வருவாங்க. ராஜாவுடைய கலசத்தை நீங்கள் எப்படி தூக்கிட்டு போகலான்னு பிடிச்சி எல்லாத்தையும் திரும்ப கொண்டு போயிடுவான் இல்லையா? அப்போ உன் தம்பியை கொண்டு வந்தால் தான் அவனை விடுவான்ல. சிமியோனை பிடிச்சி வச்சுருவான். பென்னியமீனை கொண்டு வாடான்னு சொல்லிடுவான். ஏன் அப்படி சொன்னா? பென்னியமீன். அப்போ ஏன் பென்னியமீனை கொண்டு வந்தால் தான் இவனை பார்க்க முடியும்ட்டான். ஏன் அப்படி செஞ்சான்? தேவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது, மனுஷருடைய நீதின்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் நடத்த வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். தேவன் திட்டமிட்டதை ஒருவனும் மாற்ற முடியாது. ஆண்டவர் எல்லாத்துக்குமே நீதி உள்ளவர். ஒரு பக்கம் அநியாயம் நடந்துகிட்டு இருக்கிறனால விட மாட்டார். நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கொடுக்கும்போது அவருடைய நீதி வித்தியாசமாக இருக்கும். அதை செஞ்சு காட்டினார். அந்த இடத்துல நீ அவனை கொடுமைப்படுத்தினில, போய் காலில் விழுன்னு உள்ள வச்சார். அதான் தேவ நீதி. அவரை குட்டினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்களாம். அப்பேற்பட்ட இடத்திற்கு இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். அதை நிச்சயம் செய்வார். இதுதான் பைபிளில் என்ன போட்டிருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. There is objective truth and subjective experience. It is not enough to be hearers of the word, we must be doers. ஆண்டவருடைய வசனத்தை நாம் படிக்கிறது மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். If we are going to grow and glorify God. நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம், நோக்கம், குறிக்கோள் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துவது தான். ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவருடைய நீதி, அவருடைய நியாயம்னு ஒன்று இருக்கும். இந்த உலகமே உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் அவங்களோட ஜால்ரா போடாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும். அவ்வளோதான். ரிமெம்பர் திஸ், ஜேம்ஸ் 1:22. Do not merely listen to the word and so deceive yourselves. Do what it says. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அது வெறுமனே கேட்டுட்டு உங்களை நீங்கள் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். தேவ வசனம் சொல்வதை செய்யுங்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இதான் இன்றைய வசனம். என்ன போட்டிருக்கு? ஜேம்ஸ் 1:22. ஆக்ஷன் அசைன்மெண்ட். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யாக்கோபு, இஃப் யூ ஹாவ் பீன் redeemed and are a member of God's family, live today by your father's rule book. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராய் இருந்து தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்தால், தேவனுடைய உங்கள் பிதாவினுடைய சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி வாழுங்கள் என்பது தான் இது. போதிப்பது மட்டுமல்ல, வாழ்வதும் கைக்கொள்வதும் ரொம்ப முக்கியம். 21:22. அல்லாலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஒருத்தன் கூட அதை செய்ய மாட்டான், நீங்கள் செய்கிறவர்களாய் இருங்கள். அதான் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம்.